அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட இளம் விஞ்ஞானி தேர்வில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பள்ளி மாணவர் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அந்த மாணவனின் கண்டுபிடிப்பு மற்றும் சாதனை பயணத்தை தற்பொழுது பார்க்கலாம். நிலத்தை உழுவதற்கு விவசாயிகள் மாடுகளை மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். தற்போது நிலத்தை உழுவதற்கு டிராக்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றது. டிராக்டர் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் ரிமோட் மூலம் இயங்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார் கோவில்பட்டியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சிவசூர்யா. அக்ரி பேடி லெவலர். இப்போ நார்மலாக ஃபார்மிங்கில் லெவலிங் பண்ணுவாங்கல்ல, இப்போ லெவலிங் பண்ணுறதுக்கு நான் ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி லெவல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அதுலேயே பாத்தி கட்டுறது, வரப்பு சரி பண்ணுறதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன் வச்சுருக்கேன். தன்னுடைய தாத்தா விவசாயம் செய்யும் போது பட்ட கஷ்டங்களை முன்மாதிரியாக வைத்தே இந்த கண்டுபிடிப்பில் இறங்கியதாக கூறுகிறார் மாணவர் சிவசூர்யா. தாத்தாவும் ஒரு ஃபார்மர் தான். ஸோ அவங்க லெவலிங் பண்ணுறப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அது மூலமாக நான் இந்த மாதிரி லெவலிங் பண்ணணும், ஈஸியாக அது ஃபார்மர்ஸ், அதாவது குறுநில விவசாயிகளுக்கு ஈஸியாக எல்லா வேலையும் செய்யணுன்றதுக்காக இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் லெவலரை நான் கண்டுபிடிச்சேன். மாணவர் சிவசூர்யாவின் கண்டுபிடிப்பையும் சாதனையையும் பாராட்டும் விதமாக அகில இந்திய அளவில் விருது கிடைத்திருக்கிறது. நேஷனல் லெவல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ல நேஷனல் லெவல்ல என்ன யங் சயின்டிஸ்ட்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது நேஷனல் லெவல், அதாவது இந்தியா ஃபுல்லா நடந்தது. வெஸ்ட் பெங்கால், அகமதாபாத், மும்பை, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி மாநிலத்துல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் மார்க் அப்புறம் ஸ்பீச் கொடுத்தது ரெண்டுத்தையும் வச்சு மார்க் டோட்டலா ஆட் பண்ணி எனக்கு யங் சயின்டிஸ்ட்னு 2016 எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 செலக்ட் பண்ணாங்க. நான் ராகேஷ் சர்மா ஆஸ்ட்ரானட் கையால நான் அவார்டு வாங்கினேன். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போற சொல்லியிருக்காங்க. மாணவர் சிவசூர்யாவின் கண்டுபிடிப்பு, அதற்காக அவருக்கு கிடைத்த விருதும் மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கோமதி சங்கர். இதேபோல் இளம் விஞ்ஞானிகளுக்கான தேர்வில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் ஜெயக்குமார் 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்படும் போது தொழிலாளர்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர் ஜெயக்குமார் விளக்கினார். முதலிடம் பிடித்து ரஷ்யா செல்லும் வாய்ப்பை இழந்தாலும் 3வது இடம் பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். டாப் 3 பண்ணாங்க இந்திய அளவில். அதுல ஃபர்ஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், செகண்ட் புதுடெல்லி, தேர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல். இதுல நான் ஒரு செலக்ட் பண்ணிட்டேன். இது நான் ஃபர்ஸ்ட் ரஷ்யா கூட்டு போறேன்னு நினைக்கிறாங்க. நான் இதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு என்னோட ஆர்வத்தோட இருந்தேன். அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும், ரஷ்யா செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு ஏக்கத்துல இருந்தேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற இடத்துல டாப் 3 கிடைச்சிருக்கு.